பல லட்சம் வருடங்களுக்கு முன் இந்த பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போனதா நம்பப்படுற ரொம்பவே பயங்கரமான சில மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சில கிரியேச்சர்ஸ் இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுங்களோட சில அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான விஷயம், இது மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட பார்ட் 3 வீடியோ. லாஸ்டா அப்லோட் பண்ணியிருந்த இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இதோட பார்ட் 4 வீடியோவும் வரும். சோ எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் பார்ட் 4 வேணுமா அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெயண்ட் புராணங்கள்லயும் வரலாற்று கதைகள்லயும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு விசித்திரமான உருவம் தான் இந்த ஜெயண்ட். ஜெயண்ட்னு சொன்னாலே பலரும் இது முழுக்க கற்பனை உயிரினம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது முழுமையான கற்பனை உயிரினம்னு நிராகரிச்சிட முடியாது. ஏன்னா உலகத்தோட பல்வேறு கலாச்சாரங்கள்லயும், உதாரணத்துக்கு ஹிந்து, நார்ஸ், எகிப்து போன்ற பல புராணங்கள்ல ஜெயண்ட்ஸ் பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த ஜெயண்ட் மத்த மித்திக்கல் கிரியேச்சர் போல வித்தியாசமான உருவம் கொண்டதெல்லாம் இல்ல. இதுங்களோட தோற்றம் பாத்தீங்கன்னா அச்சு அசல் மனிதர்களை போலவே தான் இருக்கும். ஆனா மனிதர்களை விட உருவத்துல பல மடங்கு பெருசா இருக்கும். சில கதைகள்லயும் ஆய்வுகள்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது படி இதுங்களோட உயரம் சுமார் 15 முதல் 30 அடி வரைக்கும் இருக்குமாம். கூடவே ஒரு சாதாரண மனிதனை விட பல மடங்கு அதிக உடல் வலிமை கொண்டதாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஜெயண்ட்ஸ் பத்தின கதைகள் பல நாகரிகங்கள்லயும் காணப்படுறதால இது வெறும் கற்பனையா இல்ல உண்மைக்கு அடிப்படையா அப்படின்ற விவாதம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா எஜிப்சியன் பிரமிட்ஸ் கட்டப்பட்ட விதம் பற்றி பல தியரிகள் இருக்குல்ல. அதுல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்திய பிரமிடுகளை கட்ட பயன்படுத்தியிருக்க அந்த மிகப்பெரிய கற்களை அந்த காலத்துல சாதாரண மனிதர்களை மட்டும் வச்சு நகர்த்தி கொண்டு வந்திருக்க சாத்தியமே இல்லை. சோ அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த இந்த மாதிரியான ஜெயண்ட்ஸ் உதவியோடு தான் இந்த பிரமிடுகளை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துக்களை சாதாரண நபர்கள் மட்டுமில்ல, சில டாக்குமெண்ட்ரி மற்றும் டிவி ஷோக்கள்ல அறிவியல் வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்டரி சேனலோட ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் மாதிரியான நிகழ்ச்சிகள்லையும் இதை பத்தி பல கோணங்கள்ல விவாதம் செஞ்ச நிகழ்ச்சிகளும் இருக்கு. சோ இந்த ஜெயண்ட் ஒரு மித்திக்கல் கிரியேச்சரா இல்ல உண்மையிலே பூமியில வாழ்ந்த ஒரு உயிரினமா அப்படின்றது விடை புரியாத புதிராதான் இருக்கு. வேர்வுல்ஃப், இதுக்கு மேன் வுல்ஃப் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா பாதி மனுஷனும் பாதி ஓநாயம் கலந்த ஒரு கலவையா இருக்கும். ஆனா முகம், பற்கள், நகங்கள் எல்லாம் ஒரு கொடூரமான ஓநாய் மாதிரி இருக்கும். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது படி ஒரு சாதாரண மனிதன் சில காரணங்களால, அது ஒரு சாபமா இருக்கலாம் இல்ல மர்மமான சக்திகளா இருக்கலாம், பௌர்ணமி சமயத்துல அதாவது ஃபுல் மூன் அப்ப ஒரு வேர்வுல்ஃபா மாறுவானாம். மெடிவல் கால ஐரோப்பிய கதைகள்ல இப்படிப்பட்ட உயிரினம் உண்மையிலே இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்தது. கிராமங்களுக்கு வெளியே இரவு நேரங்கள்ல யாரும் போகக்கூடாது அப்படின்ற பயமும் இதுல இருந்து தான் வந்தது. இதே மாதிரி ஸ்காண்டினேவியன் மித்தாலஜில ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா, ஒரு அப்பாவும் அவரோட மகனும் காட்டுக்குள்ள போகும்போது சில ஓநாய்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சக்தி என்னன்னா, மனிதர்களை சில நாட்களுக்கு ஓநாயா மாற்றக்கூடிய சக்தி. பிறகு அவங்க 2 பேரும் அந்த சக்தியால பாதிக்கப்பட்டு வேர்வுல்ஃபா மாறுறாங்க. கண்ணுல படுற எல்லாரையுமே காட்டு மிராண்டித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அப்பா தெரியாதனமா தன்னோட மகனையே கடுமையா தாக்கிட, பிறகு அவங்க மீண்டும் மனிதரா மாறும்போதுதான் அந்த உண்மை அவருக்கு புரியுது. ஆனா மகனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அப்படியே தான் இருக்கு. அந்த சமயத்துல ஒரு மர்மமான ரேவன் உதவியால தான் அவர் மகனோட காயங்களை குணப்படுத்தி உயிர் பிழைக்க வச்சார்னு அந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து இன்னொரு நம்பிக்கையும் வந்தது. ஒரு வேர்வுல்ஃப் ஒருத்தரை கடிச்சாலோ அல்லது அதோட நகத்தால கீறினாலோ அந்த நபரும் பிற்காலத்துல வேர்வுல்ஃபா மாறிடுவாரு அப்படின்னு. ஒரு வேர்வுல்ஃப்க்கு சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு அதிகமான சக்திகள் இருக்கும்னு நம்பப்படுது. அதாவது சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீட், இன்னும் பல அதிசய திறன்கள் கொண்டதா இருக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பா பௌர்ணமி இரவு வந்தா அதுங்களோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும்னு பல புராணங்களும் நம்பிக்கைகளும் சொல்லுது. வேம்பயர், வேம்பயர்னு சொன்னாலே பல பெயர்கள் ஞாபகம் வரும். சில கதைகள்ல டிராகுலான்னு சொல்வாங்க, தமிழ்ல நம்ம ரத்த காட்டேரின்னு சொல்வோம். இந்த வேம்பயர் பற்றிய கதைகள் முதல்ல ஐரோப்பால சுமார் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில இருந்து தான் பரவ ஆரம்பிச்சது. அந்த காலத்துல அடிக்கடி இரவு நேரங்கள்ல சிலர் மர்மமான முறையில இறந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களோட உடல்ல பெரிய காயங்கள் எதுவும் இல்லாம இருந்தது. மேலும் கழுத்து பகுதியில மட்டும் கூர்மையான பற்கள் பதிந்த இரட்டை காயங்கள் இருந்தது.
அதை பார்த்த மக்கள் இது சாதாரண மரணம் இல்ல, இரவுல வர ஏதோ ஒரு ரத்தம் குடிக்கிற உயிரினம் தான் இதை பண்ணியிருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுதான் வேம்பயர் கதைகளோட ஆரம்பமாவே அமைஞ்சது. சில புராணங்கள்ல சொல்ற கதைகள் என்னன்னா, ஒரு வேம்பயர் யாரையாவது கடிச்சு கொன்னா அவங்களும் பிற்காலத்துல வேம்பயரா மாறிடுவாங்களாம். அதாவது இது ஒரு சாபம் மாதிரியான பரவர சக்தி. மேலும் இந்த உயிரினங்கள் மனிதர்களை மட்டும் இல்லாம ஆடு, மாடு, பன்றி மாதிரியான கால்நடைகளையும் தாக்கி அதுங்களோட ரத்தத்தை குடிக்கும்னு பல கதைகள் சொல்லுது. வேம்பயர்களுக்கு பொதுவா சில விசித்திரமான அம்சங்கள் இருக்கும். இதுங்க இரவுல தான் வெளியில வரும், வெளிச்சத்துக்கு பயப்படும். இன்னும் சில கதைகள்ல கண்ணாடியில இதுங்களோட பிரதிபலிப்பே இருக்காதுன்னு சொல்லப்படுது. இந்த மர்மமான கேரக்டர் காலப்போக்கில் பல கதைகள்லயும் சினிமாக்கள்லயும் டிவி சீரியல்கள்லயும் இடம் பிடிச்சது. குறிப்பா கவுண்ட் டிராகுலா மாதிரியான படங்கள் வேம்பயர் அப்படின்ற பெயரை உலகம் முழுக்க பிரபலப்படுத்திச்சு. இப்பவும் வேம்பயர் உண்மையிலே இருந்ததா அப்படின்ற கேள்வி பலருக்கு இன்னமும் பதில் கிடைக்காத மர்மமா தான் இருக்கு. சைரன் ஹெட் இப்பவும் அமெரிக்காவோட சவுத் ஈஸ்ட் அலாஸ்கா காட்டுப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு மர்மமான உயிரினம் தான் இந்த சைரன் ஹெட். இதோட தோற்றமே ரொம்பவே வினோதமா, மெலிந்த எலும்பு மாதிரியான உடல், கண், முகம் எதுவுமே இல்லாம தலை இருக்க வேண்டிய இடத்துல 2 பெரிய சைரன் ஸ்பீக்கர் மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உயரம் சுமார் 40 முதல் 50 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இதால சைரன் மாதிரியான சத்தத்தையும், எமர்ஜென்சி அலாரம், ரேடியோ ஒலி, அது மட்டும் இல்லாம மனித குரல் மாதிரியான ஒலியையும் எழுப்ப முடியுமாம். இந்த உயிரினம் அதிகபட்சம் உயரமான மரங்கள் நிறைந்துள்ள காட்டுப்பகுதியில தான் மரங்களோடு மரமா ஒளிஞ்சு வாழுமாம். நிற்கும் போது கூட ஒரு மரம் மாதிரி அசையாம தான் நிக்குமாம். அதனால இதை யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இரவு நேரங்கள்ல இது யாராவது தனியா காட்டுப்பகுதிக்குள்ள போறத பார்த்துச்சுன்னா அந்த சமயத்துல யாரோ உதவி கேட்கற மாதிரி ஒரு குரலை எழுப்புமாம். அந்த குரலை கேட்டு ஃபாலோ பண்ணி போறவங்களை இது சடனா அட்டாக் பண்ணி கொன்னுடும்னு பல கதைகள் இருக்கு. சில பேர் இதை மித்திக்கல் கிரியேச்சர்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இது கற்பனையான உயிரினம்னு தான் சொல்றாங்க. ஆனா எது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. மெர்மைட் தமிழ்ல கடல் கண்ணின்னு அழைக்கப்படுற இந்த மர்மம் நிறைந்த உயிரினத்தை பத்தி உலகம் முழுக்க பல்வேறு கல்ச்சர்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள்ல இருக்க பழமையான கதைகள்ல இந்த கடல் கண்ணிகள் பத்தின நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிரினத்தோட தோற்றம் ரொம்பவே வினோதமா, மேல் உடல் ஒரு மனித பெண் மாதிரியும், அதாவது முகம், கை, உடல் அனைத்தும் மனித வடிவிலும், கீழ் உடல் பகுதியில கால்களுக்கு பதிலா நீளமான மீனோட வால் மாதிரி இருக்கும். இதே மாதிரி மேல் உடல் பகுதி ஆண் மனிதனை போல இருந்தா அத மெர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் கண்ணிகளோட ஆர்ஜின் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உலகத்தோட ஒவ்வொரு கல்ச்சர்லயும் இதுங்களை பத்தி ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கு. இதுல பொதுவா அதிகமா பேசப்படுற ஒரு பழமையான கதை கிமு 1000 ஆண்டுகளை சேர்ந்த மெசபோத்தேமியன் கல்ச்சரை சேர்ந்தது. அந்த காலகட்டத்துல மெசபோட்டாமியன் கிங்டமோட பிரின்சஸா இருந்த அட்டர்காட்டிஸ் அப்படின்றவங்க தற்செயலா தன்னோட காதலனை கொன்னுட்டதா சொல்லப்படுது. அந்த தவறால மனவிரக்தி அடைஞ்ச அவங்க தன்னோட உடலை வருத்தி தன்னை ஒரு மீனா மாத்திக்க நினைச்சு ஒரு ஏரியில குதிச்சுட்டாங்க. ஆனா அவங்க ஒரு காடஸ் அப்படின்றதால முழுமையான மீனா மாற முடியல. சோ இறுதியில பாதி மனிதனும் பாதி மீனும் கலந்த ஒரு கடல் கன்னி போன்ற தோற்றத்தை பெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு உயிரினம் பத்தியும் பழங்கால கிரேக்க கலாச்சாரத்துல சைரன் அப்படின்ற பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது ரொம்பவே ஈவிலான ஒரு கிரியேச்சர். இந்த சைரன் கடல்ல பயணம் செய்யற மாலுமிகளை கவர்ந்திருக்கிற வகையில இனிமையான பாடல்களை பாடி மயக்கி கடைசியில அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா கொன்னுடுமாம். இத நீங்க பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மூவில கூட பார்த்திருப்பீங்க. இது போல கடல் கன்னிகளை பத்தி பல கதைகளும் பல்வேறு உருவாக்கங்களும் உலகம் முழுக்க எல்லா கல்ச்சர்லயும் இருக்கு. சிலர் இவைகளை அழகின் அடையாளமா பாக்குறாங்க, சிலர் அபாயகரமான உயிரினம்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல கடல் கன்னி அப்படின்றது ஒரு சாதாரண கற்பனை உயிரினம் மட்டுமில்ல, அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளா வந்த மர்மங்களும் கதைகளும் நம்பிக்கைகளும் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இப்பவும் கடலோட சில பகுதிகளில் மெர்மைட்ஸ் தென்படுறதாவும் சில ஆதாரங்கள் கடந்த சில வருடங்களா இன்டர்நெட்ல உலாவிக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரியல் கேமரால கேப்சர் பண்ணப்பட்ட சில கடற்கண்ணிகள் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் மேல ஐகார்ட்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. சீ ஈட்டர் இன்னைக்கும் ஆழ்கடலோட அடி ஆழத்துல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு பயங்கரமான மர்ம உயிரினம் தான் இந்த சீ ஈட்டர். இந்த கிரியேச்சரோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியும், இது ஒரு சாதாரண உயிரினம் கிடையாது. உடம்பே ஒரு பெரிய வாய் மாதிரியும் சுத்தி சுத்தி நிறைய கூர்மையான பற்களோடும் உள்ள போற எந்த ஒரு இரையையும் திரும்பி வர வாய்ப்பே இல்லாத மாதிரி கொடூரமா இருக்கு.
சில கதைகள்ல இது கடலின் அடி ஆழத்துல வாழ்ந்து வரும் ஒரு ஏன்ஷியன்ட் பிரெடேட்டர்னு சொல்லப்படுது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களா யாருக்கும் தெரியாம உயிர் வாழ்ந்துட்டு வர ஒரு சீ மான்ஸ்டர் அப்படின்னு நம்பப்படுது. இது எந்த ஒரு இரையையும் துரத்தி பிடிச்சு அட்டாக் பண்ணாதாம். வாயை திறந்த நிலையில வச்சுக்கிட்டு அமைதியா காத்திருக்குமாம். இறை கிட்ட வந்ததும் அப்படியே ஒரே விழுங்கா விழுங்கிடுமாம். அதனாலதான் சிலர் இதை லிவிங் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய சீ மான்ஸ்டரை இது வரைக்கும் யாருமே நேர்ல பார்த்ததா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா கடலோட அடி ஆழத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு தான் பலராலும் நம்பப்படுது. ஹைட்ரா கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க ரொம்பவே சக்தி வாய்ந்த பயங்கர ஆபத்தான ஒரு உயிரினம் தான் ஹைட்ரா. இது பார்க்க ஒரு டிராகன் மாதிரியான தலை, நீளமான பாம்பு மாதிரியான உடல் அமைப்பு. அதுலயும் முக்கியமா இதுக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 தலைகள் இருக்கும். சில கதைகள்ல 9 இல்ல 12 தலைகள் வரை இருக்கும்னு கூட சொல்லப்படுது. கிரீக் மித்தாலஜி படி இந்த மிருகம் எச்சிட்னா மற்றும் டைப்பான்னு சொல்லப்படுற 2 பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்க்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்பா அம்மா மாதிரியே இதுவும் ஒரு கொடூரமான மான்ஸ்டர்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஹைட்ரா ரொம்பவே சக்தி வாய்ந்த, யாராலையும் தோற்கடிக்க முடியாத ஒரு மான்ஸ்டரா இருக்க முக்கிய காரணம் இதோட தலையை யாராவது வெட்டினாங்கன்னா வெட்டின இடத்துல இருந்து 2 தலைகள் முளைக்கும். சோ இது யாராவது தாக்குனாலே இது இன்னும் சக்தி வாய்ந்ததா தான் மாறும். அது மட்டும் இல்லாம இதோட மூச்சு காத்தே விஷத்தை கக்கும். இதோட உடம்ப சுத்தி அடிக்கிற வாடை கூட ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு அபாயகரமானதுன்னு சொல்றாங்க. கிரீக் மித்தாலஜி படி இந்த ஹைட்ரா அண்டர் வேர்ல்டோட என்ட்ரன்ஸை பாதுகாத்து வரதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு சமயத்துல இது லேர்னா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியை சுத்தி இருந்த பகுதி மக்களை பயங்கரமா அச்சுறுத்தி வந்ததாகவும், அந்த விஷயம் தெரிஞ்ச மாவீரன் ஹெர்குலிஸ் ஹைட்ராவை கொல்ல முயற்சி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அந்த சமயத்துல ஹெர்குலிஸ் ஹைட்ராவோட கடுமையா சண்டை போட்டு ஹைட்ராவோட தலைகளை வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஹெர்குலிஸ் ஒவ்வொரு தலையை வெட்டும் போதும் 2 தலைகளை முளைக்க ஆரம்பிச்சதால அந்த சண்டை இன்னும் கடினமா மாறுது. பிறகு ஹைட்ராவோட தாக்குதலை சமாளிக்க முடியாத ஹெர்குலிஸ் உதவிக்கு தன்னோட நண்பனான லோலஸ் அப்படின்றவரை கூப்பிட்டு தலையை வெட்டின உடனே அந்த இடத்துல நெருப்பு வச்சு சுட்டு புதிய தலைகள் முளைக்காம தடுத்து ஹைட்ராவை கொன்னு இருக்காங்க. சோ ஹைட்ராவை நேருக்கு நேர் மோதி ஜெயிச்ச ஒரே ஆள் ஹெர்குலிஸ் மட்டும்தான். அதுவும் அவர் ஒரு டெமிகாட் அப்படின்றதால தான் ஹைட்ராவை வீழ்த்த முடிஞ்சது. பட் சாதாரண மனிதனா இருந்தா இது கிட்ட கூட நெருங்க முடியாது. இதை விட இன்னும் பல பயங்கரமான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்ட் 4 வீடியோல பாப்பீங்க. சோ அந்த வீடியோ வேணும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்ட் 4 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.